அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம அப்பா ஜென்ரேஷன்ஸ் தான். ஏன்னா அவங்க வாழ்ந்த டயத்துல தான் ஏதாவது ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டா அந்த பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த சீன் வந்து படத்தில் ஓடும் போது கிளாப் பண்ணிலாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரோட்டில் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறதுல மேக்சிமம் வந்து தலையில் ஹெல்மெட் போட்டிருக்காதுங்க. ஏன் ஹெல்மெட் போடுறதில்லன்னா, நாங்களாம் அப்பயே கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, எங்களெல்லாம் போலீஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதாவது ஹெல்மெட் போட்டால் போடுறதே வந்து போலீஸுக்கு பயந்து தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. இதுக்கு தான் வந்து இப்போது இந்த நாட்டில் நடக்கிற நிறையா பிரச்சனைகளுக்கு காரணம் இதுக்கு தான். இப்போ யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னா, நாங்கள் அப்போலேருந்தே அந்த கட்சி தான், நாங்களும் அப்போலேருந்து அந்த கட்சி தான். 2 கட்சியும் உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்களடா அப்படின்னா, அது ஏமாத்துறாங்களும் எங்களுக்கு தெரியும். அவங்க ஏமாற்றி பழகிட்டாங்க, நாங்கள் ஏமாந்து பழகிட்டோம். அப்போ புது கட்சிக்காவது ஓட்டு போடுங்கடா, அவங்க கூட ஏமாற்றுவாங்கடா. ஒருவேளை ஏமாத்தாமல் போயிட்டாங்கன்னா ஒரு லூப்பு உடஞ்சிரும்ல, நாங்கள் ஏமாந்துருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு ஓட்டு போகிறோன்னு தெரியாமல் இது மாதிரியும் சில ஃபீஸுக சுற்றிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா தெரியலை. பை.